ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் மினிச்சா டெய்லி டைம் ஃப்ரேமில் சேம் அதே மாதிரி தான் அலுமினியம் செட்டப் மாதிரி தான் போட்டிருக்கான். பிரேக் அவுட் ஆனால் ரீடெஸ்ட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மேலே போயிட்டான். ஆனால் நீங்கள் இன்னும் நல்லா என்ன நோட் பண்ணணுன்னா பிரேக் அவுட் ஆன இடம் இது. ஆனால் நம்மளுக்கு ஃபர்தராக ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி பிரேக் அவுட் ஆன இடம் இது. ஸோ அந்த டேட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அது போயிருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துட்டேன், எனக்கு ரீடெஸ்ட் 4 நாள் ஆகுது 5 நாள் ஆகுது, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கு வராதிங்க. ட்ரேட் எப்படி இருக்குன்றதை பார்த்துவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ரீடெஸ்ட் வந்திருக்கான் 20 மூவிங் அவரேஜில், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனால் மேலே போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? சேம் கோல்டு சில்வருக்கு என்ன அப்டேட் கொடுத்தோமோ அதே மாதிரி அப்டேட் தான். வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட் ஆகிறானான்னு பார்க்குறேங்க. ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்க பாருங்கள். இதுதான் வந்துட்டு எல்லா சார்ட்டுக்கும் ஒரு இதுதான் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது. இதுதான் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல மாதிரி செட்டப் அமையும். ஆனால் நீங்கள் அவசரப்படுறீங்க, டக்குன்னு எனக்கு ஒரு ட்ரேட் அமையணும், டக்குன்னு எனக்கு எல்லாமே நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இது தவிர மற்றபடி ஏதாவது ஸ்டாக் அப்டேட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அடுத்த ஸ்டாக் அப்டேட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.